level up, come on level up poverty. 10 வாதைகள் தேவன் அன்பி மோசேயை முன்னேற செய்தாரே. Level up, come on level up, come on level up poverty. 10 வாதைகள் தேவன் அன்பி மோசேயை முன்னேற செய்தாரே. Come on level up, come on level up poverty. 10 வாதைகள் தேவன் அனுப்பி மோசேயை முன்னேற செய்தாரே. எனக்கு ஒரு ஆசை ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை ஏசப்பா உங்க மடியில தலை சாயணுமே. Power team, P-O-W-E-R, power team. எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்து வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. தருகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் மாடு. சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கல
நடத்தியதே உடைத்தீர், உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர், உடைத்தீர், உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர். இது சர்ச். இங்க இருக்கிறதெல்லாம் வார்ம் ஃப்ரெண்ட்ஸா? அதனால பார்க்க வந்தியா? வார்ம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. இங்க இருக்கவங்களாம் ஏசப்பா பிள்ளைகள். இந்த உடனே சாதாரண பார்த்துட்டு நாங்களாம் ஏசப்பா பிள்ளைகள், நீ போ, அப்பாலே போனா போக மாட்டான். ஏன்னா நீ பண்ற மொத்த புட்டும் அவனுக்கு சரியா? அதனால சும்மா வாயால சொன்னாலும் அவன் கிளம்பிட மாட்டான். உண்மையா இந்த மனசுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிற. நீ விஷயத்த சொல்லு. எதுக்கு வந்த? நீனு இங்க இருக்கிறவங்கள நரகத்துக்கு கூட்டிட்டு போக முடியா? அதுக்குதான் வாய்ப்பு இல்லை. இங்க சில பேர் உன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்கு உண்மையா இதயத்தை கொடுக்க சில தம்பி தங்கச்சிகள் ரெடி ஆயிட்டாங்க இல்லையா? அது எப்படி உனக்கு அவன் தான் உங்களுக்கு எடுக்கிறான். அதனால அவங்க நல்லா எப்படி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உள்ள இருக்க போது நல்லா கேட்க விட்டுருவானா. அப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் அவனும் கூடயே வருவானா. போய் நீ ஒண்ணு செய்வான், அவன் ஒண்ணு செய்யவே வேண்டாமா? நீயே உன் மனசு குழம்பு செஞ்சு தப்பு நிறைய செய்வது. அதுக்கான இடத்தை சூஸ் பண்ணது நீ, உன் ஃப்ரெண்டோ சாத்தானோ கிடையாது. அதனால பழிய சும்மா இவங்கள கூட போட முடியாது. ஏன்னா தப்பு செஞ்சது நீ. யாரும் உன் கையை பிடிச்சி நீ செஞ்சுதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும், இல்ல நான் உனக்கு கொண்டு வருவேன்னு சொல்லல. நீ ஏன் இஷ்டப்பட்டுதான் அது தொடரணும். இன்னைக்கு உன்னால விட முடியலங்கிற அளவுக்கு வந்து நின்றுட்டு மாத்த வேண்டியது உன் கையில, உன் ஃப்ரெண்டையோ மற்றதையோ இல்லை. அடுத்தது என்னது? 5 ரூபா நானும் திருடுதான். திருட்டு பழக்க ஏசப்பாக்கு பிடிக்காம. அடுத்து பொய் சொல்ல ஒரு பொய்ய மறைக்க 9 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவனுக்கு பைபிள்ல ஒரு பேர் இருக்கு. இவன் பொய்யனும் இவன் தான் அப்பா தாத்தா முப்பாட்டன் பாட்டன் எல்லாமே அவர்தான். பெருமை வேற இதுல இருக்கு. ஆமா, நீ பொய் சொல்ல காரணம் யாரு? அவரா இருந்தாலும் மோவாய் தான் பொய் சொல்லு. ஆமா. அடுத்தது கோபம். என்னமா கோபம் வருது? ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா 4 கெட்ட வார்த்தை கொண்டாடு அந்த வாய் சும்மா இருக்கும். கோபம் வர கூடாது. அடுத்து ஒருத்தர் ஒரு அடி அடிச்சான்னா அவனை 4 அடி அடிக்கலன்னா அன்னைக்கு தூக்கம் வர மாட்டேன். உன் தங்கச்சி அடிச்சா அடிக்காம இருப்பியா? விரட்டி அடிக்கிய அவன் சரி மாதிரி வீட்டுக்கு ஓடிட்டு நீ வேற விட்டாச்சு. ஏன் கத்தி எங்க தொண்டெல்லாம் காணி அடிச்சு முடிச்சு விளையாடாதீங்க. அடி கொஞ்சம் வசமா விட்டுட்டுன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். அடுத்து உன் நண்பர் சொல்லி கொடுத்த நல்ல இங்கிலீஷ் வேர்டுகளை பேசக்கூடாது. அது தவறு. புரியுதா? கெட்ட வார்த்தை நம்ம அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளரல. வேண்டாம். இது யார் சொல்லி சொல்லி. அடுத்து யார் மேலையும் பொறாமப்பட கூடாது.
கடைசியா யாருக்கிட்டையும் வைராக்கியம் பாராட்ட பேசவே மாட்டாங்க. செத்தா கூட என் மூஞ்சில முழிக்கவே செல்ல வீரப்பா வசனம் பேசுறல, செத்தா கூட அவன் என் மூஞ்சில முழிக்கவே இப்படி திடீர்னு சேர்த்துட்டேன்னு வை, அவன் உன்னை பார்க்க வந்திருக்கான், டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து இங்க பாரு நான் செத்து விட்டேன், நீ என்னை பார்க்க வந்திருக்க, ஒழுங்கா முறையாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பப்படுத்துவியோ? நீ செத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? உன்னை யார் தூக்குவானது தெரியும்? மாயமான ஒரு உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட சந்தோஷமா வாழ்றது பேரு. எதுக்கு சண்டை, எதுக்கு சச்சரவு? ஒண்ணும் சாதிக்க போறதுலாம் கிடையாது. Super!
என் வாழ்க்கைய அழகோலமா மாத்திட்டான். இப்ப ஏசப்பா வந்திருக்காங்க. சில கேள்விகளை ஏசப்பாட்ட கேள்வி. ஏசப்பா, உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்குமா? நீங்க காலையில செக்ஷன் தொடர்ந்தது கண்ணீரோட ஏசப்பாக்கு உண்மையா அந்த தங்கச்சி அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆமா, ஒப்பு கொடுத்தாங்க. சிலுவை காட்சி தொடங்கினதுல இருந்து ரசிக்கப்பட்ட நீலாம் வைக்கப்படணும். இந்த கல்ல உட்கார்ந்து இருக்கல்ல, இதெல்லாம் கேட்டு கேட்டு சர்ச்ல பழகினால என்னவோ இந்த இயேசு உனக்காக என்ன செஞ்சான்னு இப்பவும் மரமட்டைக்கு ஏறல. ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைக்கு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அது மூலியமா உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ற தம்பி. இன்னைக்கும் இயேசுக்காக நீ எதையும் செய்ய எழும்ப மாட்டேன்னு சொன்னா இயேசுவால செய்ய வேண்டிய காரியத்தை யாரை கொண்டுதான் செய்ய முடியும்? நீ தான். இல்ல, நீ ரெடியா இருந்தா உன்னை கொண்டு அவரு செய்வார். இல்ல நான் பாவத்தோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள சூஸ் பண்ணிட்டு ரைட் இப்படி கண்ணீரோட இருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம், என் தங்கமே, என் தங்கமே, உனக்கான தூதர்கள் கொடுக்கப்படுவாங்க. ஏசப்பா எப்பவும் அருகில செல்ல பிள்ளையா நீ அவர் கூட, செல்ல பிள்ளையா நீ அவர் கூட, செல்ல பிள்ளையா நீ அவர் கூட. பரலோகத்துல சொல்லு, பரலோகத்துல, பரலோகத்துல. உங்களுக்கு இந்த ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏசப்பாக்காக வாழுறியா? இந்த இதயத்தை ஏசப்பாக்காக கொடுத்துருவியா? கொடுக்குறியா? நிச்சயம் கொடுப்பியா? அவ கண்ணீரோட சொல்றா, நான் கண்டிப்பா ஏசப்பாக்க இதயத்தை. அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது என்ன பண்ணும்? வரணும். ஏன்க்கா வர சொல்றீங்க? நான் சின்னதா தான் சொல்லியிருக்கேன். ஏசப்பாவுடைய அன்பை இன்னும் நிறைய இங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. இன்னும் நிறைய என்ன பண்ணலாம் நீ தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏசப்பா அணைச்ச உடனே அந்த அக்காக்கு அழுக தாங்க முடியாது. ஏன் இவனை கூப்பிட்டேன்னா இவன் விடுதலை ரெண்டு சொட்டு கண்ணீருக்காக நானே கூப்பிடுவேனா? நீ உண்மையா கண்ணீரோட ஜோம் பண்ணி இருந்தா ஏசப்பா உன்னை கைவிடுவார்? சொல்லு, கைவிடுவாரா? வானத்தையும் பூமியை படைச்ச தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டாச்ச. இப்ப இந்த அக்காக்கான கிஃப்ட் என்னன்னு பாத்துக்கலாமா? உண்மையா கண்ணீரோட சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் இவன் நல்லா தான் இருக்காங்க. ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்பியும் தப்பு செய்யறான். அடுத்த மீட்டிங் வரும்போதுதான் அவன் தப்பு செய்யறானே அவனுக்கு புரியுது. இப்படியே தப்பு செஞ்சு உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குமே, உங்களுக்கு அது ரொம்ப வலிக்குமா? செய்யக்கூடாதுன்னு ஆசைதான். ஆனா என்ன செய்ய, சில நேரம் மனுஷன் செஞ்சிடறானே. இங்க நிறைய பேரு தண்ணீரோட உண்மையா ஒப்பு கொடுத்தாங்க. உங்க சிலுவை நன்மை எப்ப பார்த்தாங்களா? சில பேர் கண்கள்ல தார தாரையா கண்ணீர். அவங்க அழும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பையன் குடிஞ்சு அழுதான் பாருங்க. உங்களுக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சரி, கண்ணீரோட ஒப்பு கொடுத்த தம்பி தங்கச்சிக்கு எதுவும் கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? கிஃப்ட் என்ன கிஃப்ட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னால யாருக்கு அந்த கிஃப்ட் போதுங்கிறத பார்க்கணும்ல. உண்மையா கண்ணீரோட ஒப்பு கொடுத்த தம்பி தங்கச்சிக்கு நிச்சயமா அந்த கிஃப்ட் உங்கள எல்லாம் ஒருத்தரை நாங்க என்ன பண்றோம், கூப்பிடுறோம். சரியா? நல்ல ஒரு கை தட்ட முடியுங்களா? இந்த அக்காவுடைய பேர் எதுல இருக்கணும், எதுல இருக்கான்னு பார்க்கலாமா? நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கீங்களா?
பார்த்துடலாமா? இந்த மீட்டிங் தொடங்கும் போது உன் பேர் இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு உன் மனசு சதையா மாறி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த அக்காவால சொல்ல முடியும், உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமா. நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. இருக்கும். நல்ல ஒரு கை தட்டு. உண்மையா கண்ணீரோட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு அக்கா அண்ணன் பேரும் இந்த ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமா. அக்கா, எனக்கு பெருசா ஆட தெரியாது, எனக்கு பாடலாம் தெரியாதுக்கா. ஏதோ என்னால முடிஞ்ச தூத்து தான் விடுவேன். என் தெய்வம் அதை அங்கீகரிக்குமா? என் தெய்வத்துக்கு அதுதான் தேவை. என் ஆடுறியா பாடுறியா தூக்குறியாங்கிறது முக்கியம் கிடையாது. சேரை எடுத்து போறியா, அது என் பரலோகத்துக்காக செய்யறியா, ஏசப்பாக்காக உண்மையா செய்யறியா, பாஸ்டுக்கு பயந்து செய்யறியா, அது கிடையாது. என் தெய்வத்துக்கு பயந்து நீ உண்மையா ஊழியம் செஞ்சா நிச்சயமா உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல, உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல. பாவம் செய்யறவன் பேர் இருக்காது, பாவம் செய்யறவன் பேரு இருக்காது. சரி, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும்? ஏசப்பா அவங்களுக்கான கிஃப்ட அவருடைய ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட அழகான ஒரு வஸ்திரத்தை நமக்காக வச்சிருக்கார். நல்ல ஒரு கை. கடைசியா உங்க எல்லாத்தையும் இப்படி வந்து கொண்டு நிப்பாட்டுறதுக்காக தான் இத்தனை நாள் விபிஎஸ், இந்த ஒரு 5 நாள் விபிஎஸ் நடத்துறதுக்கு 40 நாள் ஏசுப்பாட்ட அழுது 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 ஐயா வர பிள்ளைகளை வச்சிக்க. நான் பார்த்த இயேசுவ நீயும் பார்க்கணும், நான் ருசிச்ச இயேசுவ என் பிள்ளைகள் ருசிக்கணும்னு 40 நாள் விட்ட கண்ணீருக்கான பலன் தான் இந்த விபிஎஸ். எல்லாரும் வந்தாங்க, நாங்க நடத்தோம், நாங்க கிஃப்ட் கொடுத்தோம், உடனே சோறு கொடுத்தோம். இல்ல 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 இல்ல, ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்கோம். இந்த ஆத்மாவுக்கு உயிர் இருக்கு. இன்னைக்கு போற இயேசுக்காக வாழ்ற, பாவத்தை தைரியமா தூக்கி வீசக்கூடிய தெம்பு. இன்னைக்கு இந்த பையன் பாவத்துக்கு நோ சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட அவன் போய் தப்பான விஷயம் பண்ணல. இன்னைக்கு நைட் இவன் தப்பான விஷயங்களை பார்க்கல. இவன் ரொம்ப போராடி இதை ஜெயிச்சுட்டான். என்னை பத்தி அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் எடுத்து சொன்னான். அந்த முத்துக்களை எடுத்து என் தெய்வம் உன் கிரீடத்தை அலங்கரிச்சு வச்சிருப்பாரு. இல்லக்கா, நான்லாம் சர்ச்சைக்கு வர்றதே பெருசுக்கா, என்னால யாருக்கும் சொல்ல முடியாதுன்னா உன் கிரீடம் இப்படி பிளைனா இருக்கும். எல்லாருக்கிட்ட வச்சு உனக்கு ஏசப்பா இப்படி கிரீடம் தரணுமா இல்ல இப்படி கிரீடம் தரணுமா நீ டிசைட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் காமிச்சிட்ட, முடிவெடுக்க போறது நீதான். எந்த முடிவா இருந்தாலும் நல்லதா இரு, நல்லா வாழு, சந்தோஷமா இரு, பாவத்தோட வாழாத. ஜோர ஒரு கை தட்டு. कबड्डी कबड्डी में कबड्डी 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 நான் ரிங்குள்ள
இறங்குனா சத்தான் டீம் க்ளோஸ்டா. தோற்றம் ஒரு குறையில்ல, இயேசு பவர் எனக்குள்ள. ரிங்குள்ள இறங்குனா சத்தான் டீம் க்ளோஸ்டா. தோற்றம் ஒரு குறையில்ல, இயேசு பவர் எனக்குள்ள. பயமே எனக்கு இல்ல, நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை.